தென்மேற்கு பருவமழை பொறுத்தவரை தொடர்ந்து எச்சரிக்கை கொடுத்து கொண்டிருக்கு. குறிப்பாக தென்சீன கடல் பகுதிகளில் அடுத்தடுத்து உருவான புயல் சின்னங்கள் அதனுடைய தாக்கத்தினால இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்களில் தென்மேற்கு பருவமழை குறைந்ததை பார்த்தோம். மீண்டுமாக அடுத்து வரும் நாட்களில் வட இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களில் மிக கனமழை முதல் அதி கனமழையானது புரட்டி போடும். அதே சமயத்தில் தென்னிந்திய பகுதிகளில் தெற்கு ஆந்திரா, தமிழகம், கேரளா மற்றும் கர்நாடகாவில் படிப்படியாக மழையினுடைய தீவிரமானது அதிகரிப்பதற்கான வாய்ப்பாக எதிர்பார்க்கலாம். ஆகவே எந்தெந்த நாட்களில் கன முதல் மிக கனமழை பெய்யும், எந்தெந்த மாவட்டங்களில் மிதமானது முதல் கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது, எங்கெல்லாம் மழைக்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறத இந்த வானிலை அறிக்கையில் நம்ம தெளிவுபடுத்தி சொல்லியிருக்கிறோம். கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கையை கேட்டு நீங்கள் பயன்பெறுங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி பாருங்கள். தமிழகத்தில் இன்றும் நாளையும் படிப்படியாக கனமழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை நிச்சயமாக அதிகரிக்கும். இன்றைய தினங்களில் உள் மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் பதிவானாலும் நாளைய தினங்களில் பெரும்பாலான பகுதிகளில் பலத்த இடி மழை பொறுத்தவரை வெளுத்து வாங்கும். பகல் நேரங்களில் வெயிலின் தாக்கம் அநேக இடங்களில் அதிகரித்து காணப்படும். கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் போட்டிருக்கீங்க, பகலில் வெயில் தாங்க முடியல, ஆனால் இரவு நேரங்களில் மழை வருகிறது அப்படின்லாம் சிலர் குறிப்பிட்டிருந்தீங்க. அதுதான் ஏன்னா இப்போ தொடர்ந்து எல்னினோனுடைய தாக்கம், காலநிலை மாற்றத்தின் காரணமாக வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் 2 டிகிரி செல்சியஸ் பொறுத்தவரை தமிழகத்தில் அதிகமாக பதிவாயிட்டு இருக்கு. 36 டிகிரி செல்சியஸ் பதிவாக வேண்டிய இடத்துல 38.5 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் உயர்ந்து காணப்பட்டு வருது. தொடர்ந்து இதே வெயில் தமிழகத்தில் நீடித்தால் கடுமையான வறட்சி பொறுத்த வரைக்கும் ஏற்படக்கூடும். ஆனால் அவ்வப்போது வரக்கூடிய வெப்பசலன இடிமழையும் தொடர்ந்து பெய்வதன் காரணமாக ஓரளவு தண்ணீர் பற்றாக்குறையை நம்மளால் சமாளிக்க முடியும். தமிழ்நாட்டில் இன்னும் ஒரு சில பகுதிகளில் தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படுற அளவுக்கு மழை இல்லாமல் பொய்து போயிருக்கு. அப்போ இதற்கெல்லாம் ஈடுகட்டக்கூடிய விதமாக வடகிழக்கு பருவமழை நல்ல ஒரு அதி கனமழையானது தருவதற்கான வாய்ப்பு இந்த வடகிழக்கு பருவமழையிலும் வரப்போகிற நவம்பர், டிசம்பரில் எதிர்பார்க்கலாம். சரி, இன்றைக்கு எங்கெல்லாம் கனமழை இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் எங்கே எத்தனை சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்கு அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நம்ம தெரியப்படுத்திடுறோம். மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் பரவலாக இடியுடன் கூடிய கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரம் அடையும். மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் பல்வேறு பகுதிகளில் இடியுடன் கூடிய கனமழையானது அதிகரிக்கும். நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி மற்றும் தென்காசி போன்ற மாவட்டங்களில் பரவலாக இடி மின்னலுடன் கூடிய கனமழைக்கான வாய்ப்புகள் எதிர்பார்க்கப்பட்டு வருது. நீலகிரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதி, கோயம்புத்தூருடைய தெற்கு பகுதி, நீலகிரி மேற்கு பகுதிகளில் குறிப்பாக நமக்கு அவலாஞ்சி, குந்தா, உதகமண்டலம் போன்ற இடங்களில் பரவலாக இடியுடன் கூடிய கனமழைக்கான வாய்ப்புகள் அதிகமாக எதிர்பார்க்கலாம். கோயம்புத்தூர் தெற்கு பகுதிகளில் வால்பாறை, சோலையாறு, சின்ன கல்லார் உள்ளிட்ட பகுதிகளிலும் பரவலாக இடியுடன் கூடிய கனமழைக்கான வாய்ப்புகளும் நிச்சயமாக எதிர்பார்க்கப்பட்டு வருது. எந்தெந்த இடங்களில் நமக்கு மிக கனமழை பதிவாகும் அப்படிங்கிற பட்டியலையும் உங்களுக்கு நம்ம சொல்லிடுறோம். மேற்கு தொடர்ச்சியில் கடந்த சில நாட்களாக இந்த தேனி, தென்காசியெல்லாம் சரிவர மழை பெய்ய மாட்டேங்குது ப்ரோ அப்படின்லாம் சொல்லியிருந்தீங்க. இப்போ ஓரளவுக்கு மறுபடியும் தேனி, தென்காசியில் மழை வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இனி அடுத்து வரக்கூடிய 2 நாட்கள் 14 மற்றும் 15 தேதிகள் தென்காசி மற்றும் தேனி மாவட்டங்களிலும் இடியுடன் கூடிய கனமழைக்கான வாய்ப்பு அதிகமாக மேற்கு தொடர்ச்சியில் எதிர்பார்க்கலாம். இன்றைக்கு அதிக பகுதிகள் மேற்கு தொடர்ச்சியில் மழை பதிவாகும். அதே மாதிரி கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளிலும் இடியுடன் கூடிய மிதமான மழை பொழியும். கடலோர மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் எப்படிங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஏற்கனவே நேற்று மாலை நேரங்களில் உங்களுக்கு ஒரு வானிலை அறிக்கை கொடுத்துருந்தோம். எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரில, பார்க்கலன்னா போய் பாருங்கள். அதில் தெளிவாக உங்களுக்கு நம்ம சொல்லியிருந்தோம். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு விட்டு விட்டு பரவலாக இரவு நேரம் மழை பொழிவு இனி வரும் நாட்களிலும் தொடர்ந்து நீடிக்க போகுது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சியில் பெரும்பாலான பகுதிகளில் இடியுடன் கூடிய கனமழைக்கான வாய்ப்புகள் தொடர்ந்து அதிகரிக்கக்கூடும். அதே மாதிரி டெல்டா பகுதிகளிலும் மயிலாடுதுறை, நாகை, தஞ்சாவூர், திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டையிலும் டெல்டா மாவட்டங்களிலும் பல்வேறு பகுதிகளில் பரவலாக இடியுடன் கூடிய கனமழைக்கான வாய்ப்பும் அதிகம் எதிர்பார்க்கலாம். சரியாக நமக்கு தமிழகத்தில் இந்த 14 மற்றும் 15 வெள்ளிக்கிழமை மற்றும் சனிக்கிழமை வரக்கூடிய இந்த வெள்ளி மற்றும் சனிக்கிழமை, அப்புறம் ஞாயிற்றுக்கிழமைகளில் கேடிசிசி, அதாவது காஞ்சிபுரம், திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு உள்ளிட்ட இடங்களிலும் பரவலாக இடியுடன் கூடிய கனமழைக்கான வாய்ப்பு. வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டையிலும் தொடர்ந்து மழை நீடிக்கும். டெல்டா மாவட்டங்கள் மயிலாடுதுறை முதல் புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய பகுதியில் அவ்வப்போது இடி மின்னலுடன்
மிதமான மழை பெய்யும். 2 முதல் 3 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் சில இடங்களில் பதிவாகக்கூடும். அதனால வெயிலுடைய தாக்கம் அதிகமாக இருக்கு அப்படின்னு நினைக்காதீங்க. மழை பொழிவும் நமக்கு தீவிரமடையும். அடுத்ததாக தென் தமிழக பகுதிகள். தென் தமிழகத்திலும் கனமழை உண்டு. மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை, ராமநாதபுரம் 4 மாவட்டங்களில் கனமழை எச்சரிக்கை. ஆகஸ்ட் 14, 15 4 மாவட்டங்கள் வலுவான கனமழை இருக்கு. மதுரை, திண்டுக்கல், அதுக்கப்புறம் சிவகங்கை, ராமநாதபுரம் 4 மாவட்டத்திலும் வலுவான மழை பொழிவு அடுத்த ஓரிரு நாட்கள் தீவிரமடையும். விருதுநகர், தூத்துக்குடி, திருநெல்வேலியில் ஏதேனும் சில இடங்களில் லேசான மழை மட்டுமே எதிர்பார்க்கப்படுது. தென்சீன கடல் பகுதிகளில் அடுத்தடுத்த புயல் சின்னங்கள் உருவாகி நகருவதனால தென்மேற்கு பருவமழை இந்தியாவில் கணிசமாக அதனுடைய தீவிரம் குறைஞ்சிருக்கு. ஏன்னா ஒட்டுமொத்த ஈரப்பதத்தையும் கிட்டத்தட்ட பல மைல் தூரம் அந்த மேகக்கூட்டங்கள் தொடர்ந்து அந்த சுழற்சி பொறுத்த வரைக்கும் இந்த தென்மேற்கு பருவக்காற்று குறிப்பாக இந்தியாவில் வீசக்கூடிய வழக்கமான இயல்பான காற்றை உறிந்து தொடர்ந்து தென்சீன பகுதிகளில் அதனுடைய வேகத்தன்மை நம்ம பார்த்தோம். 160 கிலோமீட்டர் வேகம் தென்சீன கடல் பகுதிகளில் கரையை கடந்தது. பல சேதங்கள், வெள்ளப்பெருக்கு எல்லாமே ஏற்பட்டது. இதனால இந்தியாவில் இருக்கக்கூடிய பல இடங்களில் தென்மேற்கு பருவமழை பற்றாக்குறையும் ஏற்பட்டது. இது சரி செய்யக்கூடிய விதமாக வரும் நாட்களில் மீண்டும் அந்த பருவமழையினுடைய வேகம் இந்தியாவில் அதிகரிக்கும். தொடர்ந்து அதை நம்ம பார்க்க முடியும். அதைத்தான் நம்ம தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் 2 தேதிகள் ஆகஸ்ட் 14, 15 எல்லா மாவட்டங்களிலும் பெரும்பாலான பகுதிகளில் மழை வாய்ப்புகள் தீவிரமடையும். தொடர்ந்து உள் மாவட்டங்களிலும் வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை போன்ற இடங்கள், சேலம், கரூர், நாமக்கல், திருப்பூர், ஈரோடிலும் பரவலாக மழை கிடைக்கும். கடந்த 24 மணி நேரத்திலும் ஈரோடில் நிறைய குண்டேரி பள்ளம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், ஈரோடில் மழை வந்திருக்கு, நாமக்கல்லையும் மழை வந்திருக்கு. ஆனால் இன்னும் நிறைய பேர் மழை வரல ப்ரோன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுறீங்க. இப்போ சொல்கிற மாவட்டங்கள் உங்கள் ஊரில் மழை வந்திருக்கா அப்படிங்கிறத ஒரு நிமிஷம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். திருச்சிராப்பள்ளியில் 39.7 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை அதிகமாக பதிவாயிருக்கு. தமிழ்நாட்டிலே திருச்சியில் தான் வெயிலுடைய தாக்கம் ரொம்ப அதிகமாக பதிவாகி இருக்கிறது. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழை அளவு மரூர் 9 சென்டிமீட்டர், திருபுவனம் 8 சென்டிமீட்டர், குருவாடி 7 சென்டிமீட்டர், பொன்னமராவதி 6 சென்டிமீட்டர், ஆத்தூர் 6 சென்டிமீட்டர், மதுரை 5 சென்டிமீட்டர், சேலம் 5 சென்டிமீட்டர், கூடலூர் பஜார் 5 சென்டிமீட்டர், கள்ளக்குடி திருச்சி மாவட்டங்க 5 சென்டிமீட்டர், தேவாலா நீலகிரி மாவட்டத்தில் 5 சென்டிமீட்டர், வீரகனூர் 5 சென்டிமீட்டர், தென்பரநாடு 4 சென்டிமீட்டர், பாபநாசம் 4 சென்டிமீட்டர், தழுதலை 4 சென்டிமீட்டர், வாழப்பாடி 4 சென்டிமீட்டர், கள்ளக்குறிச்சி 4 சென்டிமீட்டர், செருமுள்ளி 3 சென்டிமீட்டர், சோழிங்கநல்லூர் 3 சென்டிமீட்டர், குன்றத்தூர் 3 சென்டிமீட்டர், திருமங்கலம் 3 சென்டிமீட்டர், குண்டேரி பள்ளம் 3 சென்டிமீட்டர், குறிஞ்சிப்பாடி 2 சென்டிமீட்டர், திருவிடை மருதூர் 2 சென்டிமீட்டர், வேப்பந்தட்டை 2 சென்டிமீட்டர், கும்பகோணத்தில் 2 சென்டிமீட்டரும், பன்ருட்டி பகுதியில் தலா 2 சென்டிமீட்டர், நெய்வேலியில் 2 சென்டிமீட்டர், கொப்பம்பட்டியில் 1 சென்டிமீட்டர் மழை பொழிவு, மேலூரில் 1 சென்டிமீட்டரும், மங்களபுரம் 1 சென்டிமீட்டர், கொடைக்கானலில் 1 சென்டிமீட்டர், ராணிப்பேட்டையில் தலா 1 சென்டிமீட்டரும், அம்மாப்பேட்டையில் 1 சென்டிமீட்டர், அரூரில் 1 சென்டிமீட்டர், குடுமியான் மலை பகுதிகளில் 1 சென்டிமீட்டர் மழை பொழிவானது பதிவாகியிருக்கு. இனி வரும் நாட்களில் தொடர்ந்து எந்தெந்த இடங்களில் உங்களுக்கு கனமழை தீவிரமாகும் என்பதை அறிவிச்சிருக்கிறோம். எந்த இடங்களில் கடந்த 24 மணி நேரத்தில் மழை பதிவாயிருக்கு அப்படிங்கிற தகவலையும் சொல்லியிருக்கிறோம். லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி பாருங்கள்.